Hi guys, welcome to Cheeky Chica. This episode is brought to you by Hoya Sensitivity Lenses. And your vision should keep up. நீங்க மறக்காதீங்க. நீங்க ஆரம்பிக்கச்சே நல்லா இருக்கலாம். Teenage you start, you'll have good vision. But then you have to keep up the vision. Hoya Sensitivity Lenses automatically adapt to change of light. They darken outdoors, they clear indoors, and reduces glare. And this provides 100% UV protection. Whether you're driving, whether you're traveling, whether you're just casually spending time outside. Then what happens? Jolly நீங்க என்ன வேணா பண்ணலாம். Once adaptably வந்துட்டு வச்சுக்கோ sensitivity lensesனால கவலையே படணும். You can just do whatever you want and have a happy life. Hoya Sensitivity adapts to light, adapts to your life. Yo, guys, முக்கு மேல ராஜா. Hey. Hey. Goinda. Hey. ஓயா தான் டிவைஸ் என்ன வேணா சொல்லுங்க. என்ன மாதிரி லென்ஸ் பாருங்க, அப்பா செம லென்ஸ். இது பேர் என்ன தெரியுமா? இந்தியா மகா பொட்டலம் இன் இங்கிலாந்து. என்னடா 76 மட்டனா படுமட்டம் அட்ராஷியஸ் கேவலம். pathetic is the performance for the Indians. அந்த பசங்க என்னன்னா ஒரு சைடுல வந்து டாஸ் போது குட் பேட்டிங் விக்கெட் லாட் ஆஃப் ரன்ஸ் அப்படி இப்படின்னா அவங்க அவங்க நம்ம பசங்க பார்த்தா கொஞ்சம் குத்தி ஏத்தினா போற டிங் டிங் ஜகா ஜகா. எனக்கு சூரியவன்ஷி ஷாட்ஸ் தான் பிடிச்சது. உட்டாயா ஒரு தேர்ட் மேன் 6 அது அப்படின்னு நான் ஜாஸ்ட் பாவண்டே ஹுக்கரோட ஃபேவரட் ஷாட். குழந்தை வைபோ, நீ கவலைப்படாத குழந்தை, நீ ஆடுவ, நீ கிழிச்சு கொடுப்ப. இன்னும் 3 மேட்ச் இருக்கு, இன்னும் 2 மேட்ச் ஒரு மேட்ச் 90 ரன்ஸ் அடிக்கிறான் சூரியவன்ஷி. கவலைப்படாத. Okay, Chika, lot of talking points, Chika. ஏன்னா நம்ம மிஸ் பண்ண டைம்ல இந்தியா வந்து ஒரு ஜிம்பாப்வே சீரீஸ்க்கு ஒரு ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. The biggest talking point, obviously, the last 24 hours, Sanju Samson debate carries on. Close-ஆ பார்த்தோம் Sanju Samson and Gautam Gambhir over the last couple of days நிறைய conversations groundல and clear-ஆ தெரியுது. As a former cricketer yourself and as a former cricketer, I can clearly see Sanju is pissed. அது கிளியரா தெரியுது. he is not happy about the decision. உங்க அந்த சோஷியல் மீடியால நீங்க அந்த வீடியோலாம் பார்த்திருந்தீங்கன்னா இல்ல, கௌதம் கம்பீர் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பேசினா சஞ்சு சாம்சன் கிட்ட. பேசி முடிச்சுட்டு அப்படி கிளம்பும் போதுல சஞ்சு சாம்சன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாருங்க. அதாவது அந்த நீங்க அந்த விஷாலும் அந்த அவர் பேர் என்னது, ஐயோ வாட் இஸ் ஹிஸ் நேம், யோகி பாபு. அந்த விஷாலும் யோகி பாபு அந்த மீம் பாத்திருக்கீங்களா? விஷால் வந்து பிரியாணி சாப்பிட்டதுக்கு முன்னாடி இப்படி ஏண்டுவா, யோகி பாபு ஒரு ரியாக்ஷன் விட அதே மாதிரிதான் சஞ்சு சாம்சன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். வாட்ச பார்த்தான், ஏன்டா என் 15 நிமிஷம் நீ வேஸ்ட் பண்ணிருக்கடா என்கிட்ட வந்து பேசி அப்படின்னு. பட் Sanju Samson being dropped one side, India's show has been pathetic, Chika. Let's be honest. We have been outclassed by Ireland. We are being outclassed by England. Clear-ஆ தெரியுது. We have been pathetic. On the other side, it was a great day for sports, Chika. ஏன்னா அங்க வந்து FIFA World Cupல what a game. Egypt feels like they've been robbed. அவங்க வந்து ஒரு சம கான்ட்ரோவர்சி. அர்ஜென்டினா winning, yes of course, மெஸ்ஸி brilliant. பட் ஆனா ஈஜிப்ட் somewhere feeling ஐயோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் அநியாயம் நடந்துருச்சே அப்படின்னு. பட் let's start with the match, Chika. Let's start with the match. And நீங்க சொன்ன மாதிரி it was a very good batting wicket. In fact, Arshdeep started with a maiden. Phil Salt and Josh Butler set the pattern. But 200 was above par according to me, Chika. And I think our bowling attack, in all honesty, Chika, it looks very, 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 very ordinary. Yes, எல்லாரும் பேட்டிங் சொல்றாங்க, நான் வந்து உண்மையா சொல்றேன், bowling ரொம்ப pathetic-ஆ இருக்கு பாக்குறதுக்கு, Chika. I agree with you completely, Ani. Point is, Salt தடவிந்தான். தடவல்ஸ்கி அவன் ஃபர்ஸ்ட் 30 பால் ரன்னே வரல. அந்த பட்லர் ஆல்சோ இனிஷியலி ஷேக்கி பார்த்தா டக்கு ஒரு 32 நிமிஷம் போயிட்டான் பட்லர். அதுக்கப்புறம் அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் கூட சால்ட் வந்து தேய்ச்சிட்டே இருந்தான். யூ ஒன்ட் பிலீவ், அங்க இவன் அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இவன் பார்த்தனா இவன் அவுட் ஆயிட்டான். அவன் கேப்டன் புருக்கும் அவுட் ஆயிட்டான் சீக்கிரம். அதுக்கப்புறம் சரி இந்தியா நல்ல கம்பேக் வரும் பார்த்தா சால்ட் என்ன பண்ணா திடீர்னு பூச்சி ஒரு உட்டாண்டா ஒரு அடி போட்டு எல்லாரையும் போட்டு அந்த வருண் சக்கரவர்த்தி ஒரு ஓவரை போட்டு கீழ்ச்சி கொடுத்துருவான் ஒரு ஓவர்ல. அண்ட் நம்ம பசங்க என்னன்னு தெரியல, டூ மெனி ஸ்லோ ஒன்ஸ். எவ்வளவு ஸ்லோ ரன் போட்டுருக்காங்க, சேஞ்ச் ஆஃப் பேஸ் போட்டு அடி நான் சால்ட் சேஞ்ச் ஆஃப் பேஸ போட்டு சடனா பார்த்தனா சால்ட் தூக்கிட்டு ஓவர் எத்தனை அவுட் ஆயிடுறான் சீக்கிரம். புருக்கோ அவுட் ஆடுறான், இவனும் அவுட் ஆயிடுறான், பேர் என்ன பட்லரும். இந்த சாம் கரன் பாரு இப்ப பயங்கர பேட்ஸ்மேன் ஆயிட்டான் அவன்.
பட் அது ஒரு லெவலுக்கு மேல சால்ட் போட்டு கிழிச்சு கொடுத்துட்டாங்க எல்லாரும் போட்டு. ஒன்லி bowler who commanded respect was பிரின்ஸ் யாதவ். செமையா போட்டா என்ன யாருக்குறா அந்த பட்லருக்கு ஜிங்குன்னு அப்படி வந்து டிங்குன்னு போச்சு ஸ்டம்ப். என்ன மாதிரி bowling போறாங்க மீதி எல்லாரும் போட்டு கைட்டு கொடுத்துட்டாங்க. வருண் சக்கர் 3 for 35, அக்ஷர் பட்டேல் 4 for 49, ஹர்ஷித் ராணா 4 for 40, ஹர்ஷ்தீப் சிங் கொஞ்சம் டீசெண்டா போட்டான். இன் ஆல் ஃபேர்னஸ் ஹர்ஷ்தீப் சிங் போல் வெல், அந்த ஸ்விங் யூஸ் பண்ணான். பட் என்ன புரியல நீ இந்த bowling வச்சு சான்ஸே கிடையாது. கோயிங் ஃபார்வர்ட் இந்த மாதிரி bowling வச்சு சான்ஸே கிடையாது. அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் இட் இஸ் சப்போஸ் டு பி பேட்டிங் விக்கெட். அண்ட் சாம் கரன் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா ஆனா நம்ம பசங்க ஃபீல்டும் கேஸ் கேட்சும் விடுறாங்க. அந்த சிவம் துபே வந்து பால பிடிச்சாலே பெரிய விஷயமா இருக்குது. பால் தேடி போகுது. அவனு எங்க சிவம் துபே இங்க சிவம் துபே கிட்ட பால் போகுது. அவன் தடவல்ஸ்கி ஃபீல்டிங், அவனை போய் அவுட் ஃபீல்ட்ல வைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி வெரி ஆர்டினரி bowling debuts without பும்ரா, without ஹார்திக், 2 எக்ஸ்பேக்டட் பிளேயர்ஸ் இல்லனா இந்தியன் T20 டீம் லுக்ஸ் வெரி 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 ஆர்டினரி. பும்ரா இல்லனா இந்த bowling வந்து செம கேஸ் மச்சான். You remember 2024 Chika, we actually had the same conversation. அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் வின் பண்றதுக்கு முன்னாடி பும்ரா ஹர்திக் இல்லனா இந்த இந்தியன் டீம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நம்ம அப்போ பேசியிருந்தோம். இட் ஹஸ் கம் டு fruition now, but let's start மேல some decisions Chika, some decision making. First of all, let's call a spade a spade. Varun Chakravarti, we are huge supporters of Varun Chakravarti, but it is not working out. The last few international matches, World Cup lende paathu irukom, he does not look effective. Even in England, he does not look that effective. He's getting whacked left, right and center every game he bowls. People have read him. He has not changed it. And the change edutittu varuvan paathom, unnu edutittu varala. He is struggling. Number 1. Number 2, top of the order la Arshdeep எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் நல்லா போடுறாரு. அதுக்கப்புறம் 3 ஓவர் ஆஃப் பொல உண்டு Arshdeep கிட்ட இருந்து. எல்லா மேட்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் Chika. ஃபர்ஸ்ட் ஓவர்ல டீசெண்டா போட்டுருவாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 ஓவர் எங்க பார்த்தாலும் பொல அடிக்கிறாங்க Arshdeep Singh. Harshit Rana has been very consistent. He's bowled well. Actually, Harshit Rana has been a very good find. I'm a huge fan of Harshit Rana. I think he has a very big future. இன்னைக்கு அடி வாங்கினாரு, but even then he was not too bad. நிறைய அடி வாங்கினது அக்ஷர் பட்டேல் தான். இன்னைக்கு அக்ஷர் பட்டேலை புடிச்சு பொழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரே ஒரு ஓவர் தான் ஐ திங்க் சிவம் டூபே போட்டாருன்னு நினைக்கிறேன். சிவம் டூபே ஒரே ஓவர் தான். பிரின்ஸ் யாதவ் நீங்க சொன்ன மாதிரி was sensational, exciting to watch. சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. பட் Chika, ஸ்டில் நோ அந்த ஒரு விக்கெட் எடுத்துருவான்டா. இப்போ ஒரு ஜாஷ் டங்கு, ஜாஃப்ரா ஆர்ச்சரும் அந்த பக்கம் போடும் போது இல்ல ஏதோ ஒரு விக்கெட் விழுற மாதிரியே இருக்கு. ஏன்னா see, they've also gotten hit in the subcontinent conditions, but when it comes to slightly helpful conditions, they seem far higher than our fast bowlers Chika. பவுன்ஸ் விக்கெட் எஸ் நீ பார்த்தா ஸ்பின்னர்ஸ் கூட பவுன்ஸ். அவங்க நம்ம இந்தியா bowling படிச்சவே பவுன்ஸ் இருந்தது. வந்தாயா ஜோப்ரா ஆர்ச்சர் வாட் கும்மு மேன் ஆஃப் தி மேட்ச். ஓகே, அங்க பாருங்க டெவியஸ் 4 overs 28 runs, even 3 overs 29 runs சொல்லி எடுக்கிறான். அண்ட் நம்ம பசங்க வந்து டிங் டிங் ஜகா வாங்குறாங்க. ஏத்தினா குத்தினா காலி. நம்ம பசங்க கொஞ்சம் ஏத்தினா காலி. ஒன்லி ஃபெலோ பிளேட் வித் கட்ஸ் வாஸ் என்னோட ஒபினியன் வைபவ் சூரியவன்ஷிபா. தில்லுக்கு துடுன்னு ஆடுறான் அந்த பையன், கவலையே படாம ஆடுறான். அவனை என்கரேஜ் பண்ணும், அவனை ஆடிண்டே இருக்கணும் கேட்டான். அவன் ஒரு நவ் ஒன்ஸ் he starts clicking devious, he will go to a different level. So வைபவ் சூரிய தான் வந்தான். அப்கோர்ஸ் அவர் ஃபேவரட் ஷாட் வந்து கொஞ்சம் டாப் எட்ஜ் போயிடுது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதனால தான் அங்க போயிடுச்சு ப்ராப்ளி. பட் மீதி எல்லாரும் இருக்காங்களே, அப்கோர்ஸ் அபிஷேக் சர்மா இஸ் இன் டெரிபிக் ஃபார்ம். அது அங்க என்ன ஆச்சுன்னா, அங்க பார்த்தா ஈஷான் கிஷன் அங்க அவனு இது சேசர் அதே மாதிரி அவுட், ஃபிளிக்ல அவுட். எனக்கு புரியவே இல்லை. யோ திலக் வர்மா தான் மெயின் பேட்ஸ்மேன், வைஸ் கேப்டன்ற, அவன் என்ன ஷீல்டா பண்றீங்க ஃபாஸ்ட் பவுலர் அங்கேன்ஸ்டா? அவனை போட்டு அக்ஷர் பட்டேல் அவனை அக்ஷர் பட்டேல் முன்னாடி அனுப்புறாங்க. அது போர் ப்ரொடியூசர் விடுப்பா, இந்த ஸ்கோர் கார்டு பார்க்காம இருக்கலாம். Are you trying to shield Akshar Patel? Yeah, I mean, are you trying to shield Tilak Verma? They are trying to shield Tilak Verma. அவன் கேட்னா கேஸ்ன்னு தெரியும் ஜகா. அவன் பாரு அடிச்ச 3 ரன் 11 பால். நான் சொல்லிட்டே இருக்க தூக்குங்கன்னா தூக்க மாட்டாங்க அவனை. அவன் வைஸ் கேப்டன் கொஞ்ச நாள் படம் கேப்டன் ஆயிடுவோம் போல இருக்க. அந்த மாதிரி அவன் வைஸ் கேப்டன். அந்த என்ன அக்ஷர் பட்டேல் இஸ் கமிங் அஹெட் ஆஃப் திலக் வர்மா. ஃபாஸ்ட் பவுலிங் போடனா திலக் வர்மா நை நான் போலப்பா, எப்படி எனக்கு பேட்டிங் வேணாண்டி. டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு டிசிஷன். உங்களுக்கே தெரியும் திலக் வர்மா வேணாம்னு சொல்ல போறான் பாரு. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா கமிங் அஹெட் ஆஃப் சிவம் துபே. என்னடா இது கூத்தடிக்கிறாங்க இந்த பசங்க.
நான் ஒன்னு சொல்லிட்டா சீக்கா. Yeah, I'm going to give an open statement, Chika. India escaped the last 2 World Cups because they played in West Indies and in India. And lot of things favored India. Let's also accept it. Lot of things favored India. The venues, the fixtures, lot of things was favored India. The next World Cup we are going to Australia. I can guarantee you nothing is going to favor us there in Australia. It is one of the hardest places to go in a World Cup. உங்களுக்கு தெரியும், India has never done well in a World Cup in Australia. And if this is the team that they are looking at to send, with Shreyas Iyer being the captain, we will get mauled. அதுதான் உண்மை. ஏன்னா technically we are struggling if there is pace and bounce. On flat decks, these guys are brilliant. These guys are untouchable. The minute the ball does little something, we are exposed. Basically flat track bullies da. நம்ம most of the players in Indian team are flat track bullies. நீ மொழ விக்கெட் புடிச்சு உரிச்சு தள்ளிடுவான் போட்டு. கொஞ்சம் பால் அப்படி மூவ்மெண்ட், லேட்டரல் மூவ்மெண்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் விட்டு காலி. நேதி பார்த்தோம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் காலி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், கொஞ்சம் மூவ்மெண்ட் காலி. நம்ம பசங்க திலக் வர்மாக்கெல்லாம் த்ரூவே கிடையாது. லெட் மீ பி வெரி ஃப்ராங்க். அண்ட் அவனெல்லாம் எப்படி அதுக்கு நான் சஞ்சு சாம்சன் ஆடுவேன். ஐயர்கே க்ளூ இல்ல சீக்கா. லெட்ஸ் பி ஆனஸ்ட் சீக்கா. ஒரு ஏத்துல டங்கும் ஜாஃப்ரா ஆச்சரும் இன்னும் விட்டாருன்னா அவர் வந்து பேக் லெக் வந்து இன்னும் ஸ்டம்புக்கு பின்னாடி போயிருக்கும் சீக்கா. நீங்க சொல்றீங்க அவன் ஃபிளிக்லயே அவுட் ஆறான். The reason why he is getting out in flick is he is waiting for the bouncer. ஷார்ட் பால் தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நின்னுறான் சீக்கா. அவன் ஆல்மோஸ்ட் த டிஃபரன்ஸ் அவன் லெக்குக்கும் ஸ்டம்புக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட்லி half a feet or 1 feet கூட இல்ல. You're so far deep inside the crease. மேல வர பால் you'll miss, and that is what is happening to Shreyas Iyer because consciously hey bouncer 5 பேர் குத்தி அவுட் நேத்திக்கு. அபிஷேக் சர்மா கொடை குத்தி, வைபவ் சூரியவன்ஷி பவுன்சர் அவுட், திலக் வர்மா பவுன்சர் அவுட், திலக் வர்மா ஸ்டம்ப், சாரி சிவம் துபே உடம்புல போட்டு பவுன்சர் அவுட். ஓடிடுவான் சிவம் துபே, ஈஷான் கிஷன் பவுன்சர் அவுட், ஈஷான் கிஷன் பவுன்சர் அவுட். சோ கிளியரா இது தெரியுது. சிவம் துபேக்கு நல்லா மழமான் போட்டு ஸ்பின்னர் ஆதில் ரஷீத் வந்து தூக்கி போட்டாரா 6 சார் 6 சாமி 7 சாமி 8 சாமி 10 சாமின்னு வாங்க. கொஞ்சம் ஏத்தி கும்முன்னு ஓடுறாங்க. சிரிச்சுன்னு போடுறான். ஆச்சுறாங்க. டங்கு வந்து டங்குன்னு போடுறான். டங்கு நாக்கு தொங்க போடுறான். டங்கு தொங்கு ஃபைட் தி நாக்கு ஆஃப் இந்தியா. 4 wickets பொளந்துட்டா. ஜாஷ் டங் ஜாஃப்ரா ஆர்ச்சர் டாப்ப க்ளீன் பண்ணிட்டாரு. 2 ஓபனர் வைபவ் சூரியவன்ஷி and அபிஷேக் சர்மா. அண்ணாடி இந்த பேட்டிங் ஒரு பெத்தட்டிக்னா இந்த மாதிரி பேட்டிங். see ஒரு ஃபைட் ஒரு 200 எனக்கு பாரு இந்தியன்ஸ் ஏற்கனவே சேஸ்னால கேஸ் நம்ம பசங்க எதுக்கு நீ டாஸ் வின் பண்ணி நீ bowling எடுக்கிற? ஒழுங்கா நீ பேட்டிங் பண்ணிருக்கல. நீ ஏதாவது ஒரு ஃபைட்டா இருக்கும். நீ என்னைக்கு நீ சேஸ் பண்ணி எவ்வளவு மேட்ச் வின். அதான் சொன்னேன், நீ ஃபிளாட் ட்ராக் புல்லிஸ்னா நம்ம தான் பாரு. ஒரு T20 மேட்ச 125 ரன்ஸ்ல வாங்கணும்னா எவ்வளவு மட்டமா ஆடி இருக்கணும், எவ்வளவு ஹாரிபிளா ஆடிக்கணும். அட்ராஷியஸ் அண்ட் பெத்தட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா நம்பர் 1. இன்னொன்னு பாருங்க, போன வருஷம் தான் திரும்பி பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த வருஷம் தான் 76 ரன்ஸ்ல அகமதாபாத். இன்னொரு மேட்ச் சண்டிகர்ல 51 ரன்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவோட. இதை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம், என்னடா பண்ண போறான், ஏது பண்ண போறான்னு. அந்த போராத குறைக்கும் இவன் விட்டான் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அசிஸ்டரா, அது ட்ரூவா ஃபால்ஸா தெரியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஐபிஎல் வந்து ஒரு டேலண்ட் ஃபேக்டரி எல்லாம் கிடையாது. எப்படியா நீ புவி ஆடாம இருக்கீங்க, உங்களோட ஃபேவரட்ஸ் ஆட வைக்கிறீங்கன்னு அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. which is absolutely true சீக்கா. it will come back to bite you. நீங்க பெஸ்ட் டீம் எடுத்தீங்களா? நம்பர் 1 இல்ல. are there players better than the current players that are playing? yes, of course. You have the likes of Bhuvneshwar Kumar. You have the likes of Krunal Pandya. You have the likes of Rajat Patidar who have done exceedingly well, not just 1 year. Years together. அவங்க கன்சிஸ்டன்டா எவ்ரி இயர் நல்லா பண்ணின்னு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க அதெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு வாஷிங்டன் சுந்தர் நம்ம ஊர் பையன் பயங்கரமா நம்மளுக்கு தெரியும். we are all huge fans of him, but he doesn't fit a place in T20 cricket. He doesn't bowl. He doesn't find a place in T20 cricket. Akshar Patel has been pathetic the entire year. His bowling has been decent, but IPL it hasn't been great. One chance to Krunal Pandya, nothing is going to happen. The world is not going to end if you give one chance to Krunal Pandya. I'll go further. Ravi Bishnoi நீங்க ட்ரை பண்ணதுக்கு அந்த சிவம் குமாராவது ட்ரை பண்ணிருக்கலாமே.
அட்லீஸ்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர், ஒரு புது டேலண்ட், அவனையாவது ட்ரை பண்ணிருக்கலாம். இஃப் யூ டிடன்ட் வாண்ட் டு பிரிங் பேக் குல்தீப், யூ வாண்டட் டு பிரிங் பேக் ரவி பிஷ்னாய், ஹூ வாஸ் நாட் ஈவன் பார்ட் ஆஃப் த 11 இன் ராஜஸ்தான் ராயல்ஸ், கம்ப்ளீட்லி டிராப்ட். அவனை எடுத்துட்டு வந்தீங்க. Arshdeep has been getting whacked left, right and center over the last couple of years. Even though he picks wickets, அவரோட எக்கானமி ரேட் எடுத்து பாருங்க சீக்கா, 10 பக்கத்துல இருக்கு சீக்கா. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல தேர் ஆர் டெஃபினட்டா மோஷன் கான், இந்த குர்னூர் பிராரி இவங்கெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் பேட்டிங்ல சொல்லவே வேணாம். Somewhere down the line, if the wickets are going to be bouncy, if the wickets are going to have a little bit of juice in it, you really have to think about bringing back KL Rahul and Shubman Gill into the fold, because only they will be able to handle all this. This is my point of view. KL Rahul and Shubman Gill, இந்த மாதிரி தான் கொஞ்சம் ட்ரிக்கி விக்கெட்ஸ் இருக்க போதுனா, you need to fit them into the 11 because they are your best batters. Am I making sense, Chika, or no? 100% KL Rahul டிபிக்கல் கண்டிஷன். KL Rahul தான் அடிப்பான். நீ சொன்ன மாதிரி ரஜத் பட்டிதார், குணால் பாண்டியா, புவனேஷ் குமார் பாவம், என்ன பாவம் பண்ணாங்க அவங்க. அது டீம் செலக்ஷன்ல பார்த்தா போராத குறைக்கு நேற்று கூட மட்டமா ஆனதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க இவங்க, ஏதாவது சொல்லி ரீசன் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணுவாங்க. ஓ வி டோல் யூ நோ வி ஹேவ் டேலண்ட் அப்படி இப்படின்னுவாங்க. சொல்ல முடியாது, 2 மேட்ச் இருக்கு. ஐ எம் நாட் ரைட்டிங் ஆஃப் இந்தியா, ரைட்டிங் ஆஃப் இந்தியா, பட் தி பாயிண்ட் இஸ் தி வே தே பிளேட் அஸ் டுடே. இப்ப என்ன ஆயிருக்கு, இப்போ திடீர்னு வச்சு ஜிம்பாப்வே ஒரு டீம் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஜிம்பாப்வே டீம் செலக்ஷன் பார்த்தனா எங்க யார் எங்க யஷ் தாக்கூர் ஒருத்தன் வந்தான், போலிங்கே போட தெரியாது அவனுக்கு. அவன் யஷ் தாக்கூர் ஒருத்தன் கூட வந்தான்டா. மயாங்க் யாதவ் ஓகே பேஸ் இருக்கு, அவனோட ஃபியூச்சருக்கு டெவலப் பண்ணான்னு ஐ எம் ஓகே வித் மயாங்க் யாதவ். அதே மாதிரி ஷுவான் ஹெக்டே என்னடா டேய், அவன் ஷுவான் ஹெக்டே எல்லாம் எங்கடா ஆடி இருக்கான், என்னடா பண்றான். செலக்ஷன்ல I'm happy. But எங்க ரிங்கு சிங் திருப்பி வந்தான்? What is this spot, Chika? This is not fair on anybody. See, எனக்கு நீங்க தான் வந்து பெருசா ஒரு புரோட்டோகால் போட்டீங்க. T20 selection will be taken from IPL, ODI selection will be taken from Vijay Hazare, and Test selection will be taken from Ranji Trophy. That's an absolute load of bull, Chika, and you know it also. They don't follow that at all. Rinku Singh, ordinary year in the IPL. Mayank Yadav, very, 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 very ordinary comeback. Yash Thakur, very, 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 very ordinary, has gotten whacked left, right and center. Ashok Sharma, he's ordinary cricketer. Ashok Sharma showed really great potential, but still ahead of Bhuvi. No. உங்களுக்கு எங்கயாவது ட்ரை பண்ணனா Bhuvi ட்ரை பண்ணிருக்கலாம். Yeah, he is not retired. Why should you move on when a cricketer is not retired, Chika? I really want to know, why should you move on? எனக்கு புரியவே இல்ல. இதுல ஒரே குட் செலக்ஷன் பிரப்சிம்ரன் சிங் தான்டா. I'll be very honest with you. Prabhsimran Singh, he deserves it. He deserves it. அடிச்சு வரான் அந்த Prabhsimran Singh. I'm happy for Prabhsimran Singh. பட் இவங்க என்ன பண்றாங்க, அது ஜிம்பாப்வே தானே, 1.5 டூர் அடிச்சுவாங்க, அங்க போய் அடிச்சுவாங்க. இந்த பசங்க யாராவது பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒன்லி ஃபைன் இந்த வாட்டி எடுத்தாங்கன்னா இவன் கரெக்டா பிரின்ஸ் யாதவ் எடுத்தாங்க. கரெக்ட் ஃபைன்ஸ்லாம் எடுக்க மாட்டேன்றாங்க. இந்த பாரு, நீ பிரின்ஸ் யாதவ் ஏன் செலக்ட் பண்ண? பிரின்ஸ் யாதவ் செலக்ட் பண்ண ஐபிஎல் பிரில்லியண்டா பவுலிங் பண்ணாலும் செலக்ட் பண்ண. கரெக்ட், பிரின்ஸ் யாதவ் சூப்பர் பவுலிங் போட்டிருக்காங்க அந்த பையன். அதே மாதிரி தான் எல்லாரும் கொடுக்கணும். Same yardstick holds good for everybody else. No? Why not same yardstick for everybody else? Why not for Rajat Patidar? Why not for Krunal Pandya? Why not for Bhuvanesh Kumar? தலைவலி வந்துடும் சீக்கா. இவங்களை செலக்ட் பண்ணனா நீங்க செலக்டரா இருந்திருக்கீங்களே, இது வந்து கரெக்டா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. இவனை செலக்ட் பண்றோம்னா இவன் நல்லா பண்ணிடுவான்டா, இவன் நல்லா பண்ணிட்டானா இவனை டிராப் பண்ண முடியாதுடா, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் சொல்ல ஆட முடியாதுடா. இவன் புவனேஷ் குமார் will do very well. ரஜத் பாண்டியா அடிச்சிடுவான். எங்க குருணால் பாண்டியா கலக்குவான் சீக்கா. குருணால் பாண்டியா கலக்குவான். He's a intelligent cricketer. He's a street smart cricketer. குருணால் பாண்டியா அவனை விட்டாங்கடா. அவன் பாரு, திலக் வர்மா இப்படியா பேக் பண்ணுவீங்க நீங்க? டே என்னதான்டா இருக்க அவன்ட்டு அவ்வளவு கிரேட்டா பாரு. ஏத்தி ஆண்ட 11 பால்ல 3 ரன் அடிச்சிருக்கான். கொஞ்சம் குத்தினா டிங் டிங் ஜகா ஜகா ஜிகி ஜிகி ஜகா ஜிகி ஜிகி ஜகா. இந்த மாதிரி ஓபி அடிச்சே ஆடுறாங்க நம்ம பசங்க.
இதெல்லாம் Chica, சான்ஸே கிடையாது. இப்ப கூட சொல்றேன் Chica, அந்த 2024 World Cup and the 2026 World Cup, we escaped. 2024 World Cup, we genuinely had a great side. Rohit Sharma, Virat Kohli, all guys who were experienced. The 2026 World Cup, we escaped because it was in India. இந்தியால ஆடும் போது அந்த 3 flat wickets அந்த knockout games நீங்க பாத்தீங்க 250, 240, 250. When it comes to the subcontinent, we are untouchable. அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்தியா மாதிரி ஒரு டீம் கிடையாது. பிளாட் ட்ராக்ஸ் கொடுத்தனா நம்மள அடிக்கவே முடியாதுடா. பிளாட் ட்ராக்ஸ்ல we have flat track bullies அணி. அதுல ஒரு bowler வச்சிருக்காங்க நம்மள்ட்ட. பூம்ரா வச்சிருக்காங்க. இந்த பிளாட் ட்ராக்லயே வந்து நல்லா bowling போடுறான். செமி நம்ம போன மேட்ச் போன ஷோல பேச மாதிரி செமி ஃபைனல் வின் பண்ணது பூம்ரானால தான். அந்த பிளாட் ட்ராக் நம்ம பசங்க போட்டு கைட்டி கொடுத்துருவாங்க. நீ எல்லா ஐபிஎல் ட்ராக் சார் சில பிளேயர் தான் இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ். டிபிக்கல் பிளாட் ட்ராக் bullies. கொஞ்ச பால் இங்க அங்க பண்ணிட்டு காலி. அதான் சொன்னேன் எல்எஸ்ஜியோட எவ்வளவு பேர் அடிச்சிருக்காங்க பாரு. நிறைய பேர் அடிச்சிருக்க மாட்டாங்க. சீமிங் கண்டிஷன் அடிக்க மாட்டாங்க. அங்க விட்டுருவாங்க. வேற போன மேன் ஃபுட்பால் 2-3 விக்கெட் போட்டு அடி டங்கு 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 கண்ண மூடி நடிக்கலாம் அப்படின்லாம் போரு இப்படின்லாம் போரு கால் அங்க வச்சு நடிக்கலாம் கால் இங்க வச்சு நடிக்கலாம் அப்படி அடிக்கலாம் அந்த மாதிரி விக்கெட்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஊர்ல எப்படி வேணா அடிச்சு வச்சுக்கலாம். Let's come to the Sanju Samson debate, Chica. It is unbelievable. If he's really dropped, no information was given, Chica, whether he was dropped or whether he was rested. ஜஸ்ட் அவன் இல்ல ஜிம்பாப்வே சீரீஸ்ல ஸ்ட்ரெயிட்டா தூக்கிட்டாங்க. நேத்திக்கு ஒரு வீடியோ பார்த்தோம் கௌதம் கம்பீர் சஞ்சு சாம்சன் கிட்ட பேசினது. சஞ்சு டிட் நாட் லுக் ஹாப்பி. சஞ்சு வாஸ் லைக் டே சும்மா வந்து பேசணுமேனு பேசாதடா, டிராப் பண்ணிட்ட, என்ன முடிச்சிட்ட, கிளம்புடா, அந்த ஜோன்ல இருந்த மாதிரி இருந்தது. ஈவன் த ப்ரீவியஸ் டே அவன் ரன்னிங் பண்ணின்னு இருக்கும் போது வந்து நீங்க பாருங்க Chica, அந்த கிளிப் எடுத்து பாருங்க இன்ஸ்டாகிராம்லயோ இல்லாட்டி எங்கேயாவது யூடியூப்லயோ. அவன்ல லிட்டரலா கௌதம் கம்பீர் பேசி முடிச்சப்பறம் வாட்ச பார்த்து மேல பாப்பான். இதெல்லாம் லிட்டரலா த மீனிங் வாஸ் என்னோட வாழ்க்கையில இந்த 5 minutes திருப்பி வரப்போதில்ல, டைம் வேஸ்ட் அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்தது. He is literally what are they doing with Sanju Samson? How can you treat a World Cup winner, your best player in the World Cup, like this? You're promoting people, other people. You're promoting others. நீ சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சன் நம்ம என்ன நினைச்சோம் வைஸ் கேப்டன் அப்படி இப்படின்னு நினைச்சா இவனை தூக்கிட்டாங்க. ஒரு இந்தியா தூக்கிட்டாங்க. எங்க ஆளை காணப்பாங்க இவனை. அதான் எனக்கு புரியவே இல்லை. எனக்கு லாஸ்ட் அது இன்னொன்னு என்ன போஸ்ட் பார்த்தேன். இது ஒரு ரூமரா போஸ்டான்னு தெரியல. சஞ்சு சாம்சன் ஏன் டிராப்டா? அதான் நீ சொன்ன மாதிரி nobody knows whether he's dropped, rested for the Zimbabwe tour. Restedனா okay, I am willing to accept it. Droppedனா I am not willing to accept it. He is dropped, Chica. Let's be honest. He's been dropped the last couple of games. He's going to be dropped. It's unlikely going forward due to his lack of consistency. See? How can you just throw a guy out after 3 innings, World Cup quarterfinals, man of the match, semi-finals, man of the match, finals, man of the match? எப்படியா தூக்கி போடுவீங்க அவனை? ஒரு 2 innings அடிக்கல. I feel bad for him. I really feel bad for him because அதுக்கு நீங்க திலக் வர்மாலாம் இவ்வளவு சான்ஸ் கொடுக்குறீங்கடா நீங்க. அவனுக்கு எத்துக்கோ and he's not 35 plus or 36 plus, Chica. He's in his prime, 31 32 prime la irkaru Sanju. తీసుకో ఫ్రీడా తిల్కా ఫ్రీస్కో తిల్కేకి ఫ్రీస్కో తీసుకోరా அப்படின்னு ஆடி கொடுத்துருக்காங்க. அவனுக்கு வயசு இன்னும் கொஞ்ச நாள் கேட்ட அவனே கேப்டன் ஆகிடுவாங்க போல அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கேப்டன் என்ன ஷ்ரேயஸ் ஐயர் என்ன எனக்கு இதுதான் பாருங்க எங்கேருந்தோ எடுத்து கேப்டன்சி வந்து கொடுத்தேங்க. சும்மா ரிவிட் அடிக்கிறாங்க. அவனுக்கு வந்து அன்வான்டட் பிரஷர். ஒழுங்கா அவனை வந்து ஒரு பேட்ஸ்மேனா ஆட வைக்கலாம். அவன் பேட்டிங்லயும் ரன் அடிக்க மாட்டான். இப்போ கேப்டன்சியும் காலி. இப்போ இந்த சீரீஸ் வந்து ஒயிட் வாஷ் ஆச்சுன்னா எப்படி நீ அவனை கண்டினியூ பண்ணுவ கேப்டனா? எந்த உலகத்துல இது நியாயம்? நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு நாள் நீங்க கிரிக்கெட் பாத்திருக்கீங்க. அது the great couple Dave got dropped after the 1983 World Cup when West Indies came and whitewashed us at home. You only told me this. What happens to Shreyas Iyer, who hasn't been part of the T20 setup in 3 years? Straight captaincy lend vella. I won't blame Shreyas Iyer. I'll blame the management for giving him captaincy straight. It is not the right call. I know you backed it, but it is not the right call. It is unwanted pressure on him. இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அடுத்த 2 மேட்ச் ஏதாவது வந்து பண்ணி இந்தியன்ஸ் ஒரு டிராப் பண்ணானா சீரீஸ் நல்லா இருக்கும்பா. ஏதாவது பண்ணி 2 மேட்ச் வின் பண்ணி ஆகணும் இந்த சீரீஸ் இந்தியன்ஸ். Vaibhav Suryanarayan and Abhishek Sharma, if they can give a good start, India can start winning matches. It all depends on a good start. 1 2 3 அடிக்கணும். 1 2 3ல 2 பேர் அடிக்கணும். Hey Vaibhav Chalakutti, அடிப்படா நீ கவலைப்படாத. And Vaibhav Suryanarayan, they have to handle him very well. They have to give a very long rope and say you are there for the future.
அது they have. சாமி. Can I ask you this question, Chika? One of the reasons also why Sanju might have been dropped, ஏன்னா pressure இருக்க வேணாம் வைபவ் மேல, அதனால பண்ணியிருப்பாங்களா? தெரியலையா எனக்கு. வாட் த பிரஷர் வைபசூரி ஆடினே இருக்கலாமேடா. நீ திலக் வர்மா தூக்கிடலாமேடா 3-11 இருந்து. சீக்கா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சீக்கா, வைஸ் கேப்டன்ல இருந்து தூக்க போறது இல்ல அதுன்னு. சோ திலக் வர்மா ஆடதான் போறான். யாரா மேல கைய வைக்கணும்னா சஞ்சு மேல. வேர்ல்ட் கப்ல தூக்கிட்டாங்களா வைஸ் கேப்டன் இருந்துச்சு, அப்புறம் என்னடா வேர்ல்ட் கப்ல 11ல தூக்கிட்டாங்களா சில மேட்சஸ்ல. நீ சோ எனிதிங் இஸ் பாசிபிள்ன்றீங்க. எனக்கு தெரியாதுப்பா என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு. பட் அட்ரோஷியஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதான் கர்மா தான் Very, very ஜீகா. atrocious. ஒரு அளவுக்கு மேல கிரிக்கெட்டிங் கர்மா, கிரிக்கெட்டிங் காட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து ரொம்ப ஆணவத்துல ஆடின மாதிரி எனக்கு தோணுது. அதனாலேயே வைக்கிறாங்க, ஆப்பா வைக்கிறாங்க. நம்ம 2-0 உத இன்னும் விட்டா நம்ம 4-0 உதப்பட போறோம் பாருங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் 4-0 உத ஒயிட் வாஷ். கௌதம் கம்பீர் டெஃபினட்டா வந்து யோசிக்கணும், என்னையா இது நம்ம இந்த மாதிரி டீம் எடுக்கிறோமே, நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம், ஓகே ஃபைன், பட் this is absolutely not the right decision. I'll tell you one interesting fact, Chika. All those times நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கால போய் வின் பண்ணுவோம். சவுத் ஆப்பிரிக்கால போய் வின் பண்ணும்போது VVS Lakshman was a coach, if I remember. Or VVS Lakshman was a coach. We went to Australia and we won the T20I series. Australia did not play their full strength T20 team, if you remember. So all these the victories that we've had is predominantly been on flat track subcontinent wickets. First time in this cycle we are going to get exposed, Chika. And we are playing a tough World Cup. 2028 World Cup is very tough. For India to go defend that World Cup is close to impossible. ஏன்னா ஆஸ்திரேலியால ஆடுறாங்க. உங்களுக்கே தெரியும், the history of Indian cricket in Australia when it comes to World Cups has been pathetic and has been poor. So to go to Australia to do well, I think India has to start preparing now itself. இப்பவே தெரியணும், இவன் தான் எனக்கு ஆஸ்திரேலியால அடிக்க போறான். நீங்களே சொல்லுங்க ஆனஸ்டா, திலக் வர்மா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ஆஸ்திரேலியால தேருவாங்களா? தேர மாட்டாங்க. தேவன் வேற டைரக்ஷன் போக ஆரம்பிக்கணும்ல. ஆல்ரெடி முன்னாடி போயிருக்காங்க, அடிச்சதே கிடையாது ஆஸ்திரேலியா, அடிச்சதே கிடையாது. கேஎல் ராகுல் அங்க அப்பெல்லாம் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் வந்தே ஆனும் பேக் டு ஸ்கொயர். எனக்கு தெரியும் அவன் தான் அடிப்பாங்க போயிட்டு அந்த மாதிரி ஆள் தான். பிகாஸ் நாட் பிகாஸ் கேஎல் இஸ் மை ஃபேவரட் கிரிக்கெட்டர். அந்த மாதிரி பிளேயர்ஸ் வேணும்டா. கைஸ் லவ் தி கேப்பபிலிட்டி டு ப்ளே தட் கைண்ட் ஆஃப் bowling. Okay, let's move on, Chika. Last but not least, all the dull and gloom of Indian cricket. But the world news வந்துதா, ஒன் டே கிரிக்கெட் வந்து நிறைய ஓவர்ஸ் ரெடியூஸ் பண்ண போறாங்க ஐசிசி. ஏதோ ஒரு மாதிரி ரூமர்ஸ் இருக்காமே. என்னது reducing the overs in one day cricket? போடுங்க ப்ரொடியூசர். Reducing the length of ODI matches. How are they going to do that? I want to know. 40 overs ஆகிடுவாங்கடா. 40 overs ஆகிடுவாங்க. புது ஃபார்மேட் ஆல் டுகெதர். ஐயோ எவ்வளவு ஃபார்மேட்ஸ் தான் எடுத்துட்டு வருவீங்க. T10, T20, T30, T40, T50. T50 கிடையாதுடா. ஒன் டே மேட்சஸ் will be 40 over matches from now onwards. அப்படி ஆகிடுவாங்க ODIs. எனிவே சிக்கா, இதெல்லாம் நடக்கும்போது நேத்திக்கு பாத்தீங்கல்ல, என் தலைவன் லியோனல் மெஸ்ஸி 39 வயசுல டிஃபைங் ஆல் ஆட்ஸ். எஸ் ஆஃப் கோர்ஸ் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் ஈஜிப்ட். ஹி வாஸ் ராப்ட் அப்படி பட் மெஸ்ஸி டிடன்ட் டு எனிதிங் ராங் கைஸ். அது அவனோட இது இல்ல. இட் வாஸ் ஜஸ்ட் அமேசிங் டு வாட்ச். சிக்கா, ஐ ஹோப் யூ வாட்ச் தட் மேட்ச். இல்லனா நீங்க போய் ஹைலைட்ஸ் பாருங்க. ஒரு உனக்கு பாக்குறேன், நீ பேப்பர்ல படிச்ச. Yeah, but extraordinary. World Cup is heating up. Unfortunate to all the Ronaldo fans because Cristiano, what a career, what a player, what an icon, what a sporting icon. Inspired millions, if not billions. Thank you very much, Cristiano Ronaldo. But Messi is still there. So we'll keep watching out, guys. Before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again.